ஓபி நம்பர் 1721/2010. மனுதாரர் சுப்பிரமணி, எதிர் மனுதாரர் இளவரசி. உங்க கணவர் சுப்பிரமணி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காரு. விவாகரத்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்க மனைவி இளவரசி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம். இப்போ என்ன உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுல ப்ராப்ளம் அவ்வளோதானே? தம்பி தாராளமாக தொழில் எடுத்து நடத்திட்டோம். லாபம் வர வர எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணா தட் இஸ் மோர் தென் எனஃப். நாளைக்கு கல்யாணம் ஆகி போய் அவங்க வீட்ல இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒத்துக்குவாங்களா? இல்ல இவளை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் தான் பண்ணிக்குவாங்களா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய பேலன்ஸ் 2 லட்சம் ரூபா இதுல இருக்கு, வாங்கிக்கோங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, மாசம் மாசம் வர லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன்னு. ஏதோ பாவம் பண்ணிட்டோம், பரிகாரம் பண்ணணும்னு என் பையன் தேவைக்கு எல்லாரும் சொன்னதுனாலதான் உனக்கு பணத்தை கொடுத்தேனே தவிர பழசு எதையும் நான் இன்னும் மறக்கல. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்பவே எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். துக்கம் விசாரிக்க வந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் பேசாம இருந்தேன். இதோட தொலையிட்டும் தான் அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்தேன். என்ன சத்தம்? என்ன தேடி? என்னாச்சு? என்னதெல்லாம்? பொம்மை வெடிச்சிருச்சுமா. வெடிச்சிருச்சா? எப்படி? எங்க இரு? உள்ள போலாம். சரி சரி, அழாத அழாதம்மா, ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போச்சுன்னு படு. அம்மா இருக்கல்ல. சரிம்மா, அம்மா கூடவே இருக்கல்ல, அழக்கூடாது. வணக்கம் திருமதி கவிதா சிவகுமார் அவர்களே. குண்டு சத்தம் கேட்ட உடனே என்ன ஏதுன்னு குழம்பி போயிருப்பிய. குழம்பாத, நான் தான் சுட்டேன். குறி தவறி போய் பொம்மை மேல பட்டு குழந்தை உயிர் படைச்சிருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. நான் சுட்டதே பொம்மையை தான். ஐயோ, உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? வெரி குட், கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டியே. இந்த மாதிரி கில்லியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணு இல்லடா செல்லம், எனக்கு அவசரமா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த பணத்தை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறியா? என்னால முடியாது. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இங்க பார், நீயும் உன் புருஷனை கிட்ட நாடகம் ஆடி வாங்கின 25 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட நான் மொத்தமா கேட்டிருக்கணும். ஆனா கேட்டா நீ நிலத்தடு மாதிரி போயிருவேன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கேட்கிறேன். என்கிட்ட ஏது பணம்? என்னால 1 ரூபாய் கூட தர முடியாது. பார், முடியாது மாட்டேன்னு திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு இந்த பொம்மைக்கு அந்த கதி தான் நாளைக்கு உன் குழந்தைக்கு ஏற்படும். உனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் என் கைக்கு வரணும். அப்படி இல்லை உன் குழந்தை
ஐ எம் சந்தோஷ், ஜோஷுவா கிரானைட் ஏஜென்சியோட ரெப்பு சார். ஓ ஐசி, உங்க ஏஜென்சி பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சார் இதை பாருங்க, அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஒன்றும் தெரியலையே, ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா இல்ல சார், சார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. வித்தியாசம் இருக்கு சார். அது ஒரிஜினல் ராஜஸ்தான் ப்ராடக்ட், இது லோக்கல் ப்ராடக்ட். அப்படியா? அந்த ஒரிஜினல் ராஜஸ்தான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா 10 days ஆகும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ண 2 daysல டெலிவரி ஆயிடும். என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் தானே சார். அதை பத்தி விக்கிற நாம ஏன் கவலைப்படணும்? லோக்கல் ப்ராடக்ட்டை ஒரிஜினல் ராஜஸ்தான் ப்ராடக்ட்னு சொல்லி வில்லுங்க. சார், உங்கள மாதிரி கம்பெனிக்காரங்க எங்கள மாதிரி ஏஜென்சிக்காரங்க கிட்ட வாங்கி தான் சேல்ஸ் பண்ணி அதிகமா சம்பாதிக்கிறாங்க. டேய், முதல்ல இங்க இருந்து வெளில போடா. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். போடா. சார் இல்ல சார், உங்களுக்கு நிறைய லாபம் வரும், அதுக்கு தான் சொல்றேன். டேய், வீடுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவுடா. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தான் வாழ்நாள்ல எதெல்லாம் தியாகம் பண்றாங்க தெரியுமா? அதுல எத்தனை வருஷம் உழைப்பையும் வருமானத்தையும் விதைக்கிறாங்கன்னு தெரியுமா? லாபத்தை அறுவடை பண்றதுக்காக அவங்க பாவத்தை சுமக்க சொல்றியா? சார் உங்க வளர்ச்சி வருமானத்தை பத்தி யோசிங்க. டேய், நம்பிக்கை துரோகத்தினால கிடைக்கிற வருமானமும் வளர்ச்சியும் கால் தூசிக்கு சமம்டா. வெளில போடா. போடா. ஆட்டோ. எங்கம்மா போகணும்? போரூர் போகணும். போலாமா, ஏறுங்கம்மா. வா வாடி. அண்ணா. என்னம்மா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. உன்கிட்ட மொபைல் இருக்குல்ல? நம்ம போகும்போது கிருஷ்ணா ரூம்ல இல்லனா என்ன பண்றது? ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சரி சொல்லிடு. ஹலோ. ஹலோ கிருஷ்ணா, நான் லீலா பேசுறேன். சொல்லு லீலா. இப்போ எங்க இருக்க நீ? நான் மவுண்ட் ரோட்ல இருக்கேன். மவுண்ட் ரோட்ல இருக்கியா? இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன்ல. அது இல்லை லீலா, மறக்கல, ஒரு முக்கியமான வேலை, அதான். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான வேலை? அது அது இங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். அப்படியா? மவுண்ட் ரோட்ல எந்த இடத்துல இருக்க? மவுண்ட் ரோட்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன். ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன். ஏதோ ரோட்ல இருக்கிற எரிச்சல் கேக்குது. வந்து சிக்னல் சரியாக கிடைக்கலையா, அதனால ஜன்னலை திறந்துச்சு பேசுகிறேன். வெளியில் மூடுற டிராஃபிக்கில் அந்த இறைச்சல் கேட்கும். அப்ப இன்னைக்கு மீட் பண்ண முடியாதா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சாரி லீலா, நம்ம என்ன சண்டே மீட் பண்ணலாமா? சரி, நான் வச்சுட்டா? ஓகே. இப்பதானே சொன்னேன் அவன் ஒன்றும் சாமியார் இல்லைன்னு. நீ செட் ஆகலன்னு தான் அவன் ஆளை மாத்திட்டான் பாத்தியா? உன் எதிரில் இருந்துகிட்டே அவன் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கதா போய் சொல்றான். அவனுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத லீலா. நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படு. சரிவா, ஃபங்க்ஷன் போலாம். எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வர இஷ்டம் இல்லை, நீங்க போங்க. என்னடி இது? மகாலட்சுமி இப்படி தூக்கி பேசுற? தப்புமா, ரொம்ப தப்பு. ஏய், இங்க பாரு, நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இதோட உன் விளையாட்டை நிறுத்திக்கோ. இனிமே தேவையில்லாம குழந்தைய பணயமா வச்சு பணம் பறிக்கிற வேலையை இதோட விட்டுரு. அநியாயம் கவிதா, இது ரொம்ப அநியாயம். என்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை புடுங்கிட்டு வெறும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என் கணக்கு முடிக்க பாக்குறியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னோட 25 லட்சம் ரூபாய் பணம் என்கிட்ட வந்தே சேரணும். என்ன ஓ பணமா? அது எப்படி ஓ பணமாகும்? ஆமாடி, என் கைக்கு வந்த பணம் என் பணம் தான். ரொம்ப சாமர்த்தியமா பிளான் போட்டு என் கையில இருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை புடுங்கினது யாரு? நீங்க தானே. என்கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட பணம் 25 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்து சேரணும். நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட பெருசா டிமாண்ட் பண்ணாம வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணேன்? ஏன்னா நீ அந்த குழந்தைக்கு ஒரிஜினல் அம்மா இல்லையே. எங்க இந்த குழந்தை சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதான்னு ஒரு டவுட்ல தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது கவி.
ஒரிஜினல் அம்மாலாம் தோத்து போற மாதிரி சும்மா துடிச்சு போயிட்ட. பரவாயில்ல, குழந்தை சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி பிளாக்மெயில்லாம் பண்ண அவர்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஜோக் அடிக்கிறே கவிதா, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தா உனக்கு தான் பிரச்சனை வரும். உனக்கு விஷயம் தெரியுமா? நான் இந்த குழந்தை மேட்டர்ல பூந்து விளையாடுற விஷயத்த உன் புருஷன் சொல்லிட்டு இருக்கிய, அவன்கிட்ட சொல்லதா இருந்தா எப்பயோ சொல்லியிருப்ப. ஆனா நீ ஏன் சொல்ல தெரியுமா? உன்னால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சிருவான். அதனாலதான் இந்த மேட்டர் நீ பர்சனலா டீல் பண்ற. இது கூட எனக்கு தெரியாதாடி. இங்க பாரு கவிதா, சிவகுமார்ட்ட நிறைய காசு இருக்கு. இந்த 1 லட்சம் ரூபாய் நீ கொண்டாந்து கொடுத்த மாதிரியே மிச்சம் இருக்க 24 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துரு. நான் உன்னை விட்டுறேன். இங்க பாரு, உன்னால மொத்தமா கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. இன்ஸ்டால்மெண்ட்ல டீல் பண்றதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுடா. உன்கிட்ட இவ்வளவு நேரம் நின்னு பேசினது தப்பு. ஒரு பொம்பளைய போய் இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏண்டி, இத்தனை நாள் என் கூட குடும்பம் நடத்திருக்க, இப்ப போய் உனக்கு திடீர்னு இப்படி சந்தேகம் வருது? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, நீ பெரிய டீச்சரு, நாங்க அப்படியே பரீட்சை பேப்பர் அப்படியே திருத்திட்டாலும் போடி. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உன்னை சும்மாவே விட மாட்டாரா? நீ என்ன கடவுளுக்கு பர்சனல் செக்ரட்டரியா? போய் அடுத்த டியூக்கு பணத்தை ரெடி பண்ணு, கிளம்பு. மா, எங்க போற இந்த ராத்திரியில? ஏன் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? ஏமா, சாதாரணமா தானே கேக்குற, ஏன் இப்படி கோவப்படுற? ராத்திரி நேரத்துல எங்க போறேன்னு கேக்குறது ஒரு தப்பா? ஏமா இப்படி ஆயிட்ட? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சொல்லலன்னா விட மாட்டீங்களே. எனக்கு நைட் டியூட்டி, வேலைக்கு போறேன், போதுமா? அம்மா, ஏமா நேத்தெல்லாம் குளிர்ஜரத்துல படுத்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு மறுபடியும் வேலைக்கு போறேன்னு சொல்றியம்மா? சொன்னா கேளுமா. ஏமா இப்படி ஒன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துற? ஆமாமா, நீங்க எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இருங்கம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்து போங்கடி. அம்மா சொன்னா கேளு. வேண்டாம்மா, ஏமா இப்படி பண்ற? அம்மா சொன்னா கேளுமா. கேளுமா, லீவ் எடுத்து டே ஷிஃப்ட் மாத்திக்கோமா. நைட் ஷிஃப்ட்ல வேலை பண்றதுக்கு ஒத்துக்காதுமா. ஆமாமா, உடம்புக்கு ஒத்துக்காதுமா. எங்க மேல இருக்கிற கோவத்தை இப்படி காட்டாதம்மா. சொன்னா கேளு, வீட்டுக்கு வாடி. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? வழி விடுறி. அம்மா ரோட்ல எல்லாம் பாக்க போறாங்க. விடுறேன்னு சொல்றேன். உன்னை நைட் ஷிஃப்ட்ல பாக்க விட மாட்டேன். கேளுமா. அம்மா சொன்னா கேளுமா. சொல்லிட்டல விடுடி. எவ்வளவு சொல்றல, விடுக்காதம்மா. வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. நான் போய்க்கிறேன், விடு. நான் போக விட மாட்டேன். சொன்னா கேளுமா. ஏன் இப்படி பண்ற? சொல்லுடா. என்னம்மா, என்ன இந்த அம்மா கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? சார், இவங்க எங்க அம்மா தான் சார். நாங்க 2 பேரும் இவங்க பொண்ணு தான் சார். இல்லைங்க, நான் இவங்க அம்மா இல்ல, இவங்க என் பொண்ணுங்க இல்ல. என்னம்மா, நீங்க அவங்கள அம்மாங்கறீங்க, அவங்க உங்களை பொண்ணே இல்லங்கறாங்க. என்ன நடக்குதுங்க? சார், இவங்க அம்மா தான் சார். எங்க ஃபேமிலில ஒரு சின்ன பிரச்சனை, அந்த கோவத்துல இப்படி பேசுறாங்க. இல்ல சார், நான் இவங்க அம்மா இல்ல, இவங்க என் பொண்ணுங்களும் இல்ல. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வழியில தடுத்து என்ன தகராறு பண்றாங்க. நீங்களே கேளுங்க சார். இல்ல சார், இவங்க எங்க அம்மா தான். எங்க மேல இருக்கிற கோவத்துல இப்படி சொல்றாங்க. இது இங்க வச்சு விசாரிக்க வேண்டிய கேஸ் மாதிரி தெரியல. 3 பேரும் ஜீப்ல ஏறுங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. மா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நம்ம ஸ்டேஷனுக்கு போனா நம்ம மானம் போயிடும். சார், எங்க மேல இருக்க கோபத்துல இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. நான் சொல்றத நம்புங்க சார், இவங்க அம்மா தான். என்னமா பேசுறீங்க நீங்க? யாராவது பெத்த பொண்ணுங்களே அதுவும் போலீஸ்காரங்கிட்ட இல்லன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. ஏறுங்க ஜீப்ல. இப்போ வந்து உண்மையை சொல்லுங்கம்மா. ஏறுங்கம்மா ஜீப்ல. சார். சார், என்னங்க ஆச்சு? ராஜா, அம்மா நைட் டியூட்டி போறேன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. போக கூடாதுன்னு நாங்க 2 பேரும் ரோட்ல நின்னு தடுத்துட்டு இருந்தோம். சார் பார்த்து கேட்டதுக்கு இவங்க என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வாங்க ஸ்டேஷனுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. சார், இவங்க 2 பேரும் இவங்க பொண்ணுங்க தான் சார். இவங்க எல்லாரும் என் வீட்டில் தான் கூட்டியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சார். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? சார், என் பேர் ராஜா. நான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அம்மா, என்னம்மா இது? ஏமா அப்படி பண்றீங்க? ஏமா, குடும்ப பிரச்சனை இப்படிதான் ரோட்டுக்கு கொண்டு வருவீங்களா?
அதுவும் பெத்த பொண்ணுங்களே போலீஸ்கிட்டே இல்லைன்னு சொல்றீங்க. வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா உங்களுக்கு? வழக்கமா பசங்க தான் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. அம்மாக்களுக்கும் பசங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். வயசு பொண்ணுங்க உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கு என்னம்மா பிரச்சனை? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுறீங்க. படிச்ச திமிர்ல அம்மாவை மதிக்காம நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறது வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, பெத்த தாய் தகப்பனை மனசு கோணாம பாத்துக்கிறதுக்கும் தான். அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும். போங்க, வீட்டுக்கு போங்க. வண்டி அடியா. வீட்டுக்கு வாங்க. ஏய், நான் தான் போலீஸ் கிட்டே நீங்க யாரும் தெரியான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வீட்டுக்கு கூப்பிடுற? போங்கடே 2 பேரும். இளவரசி, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. என்ன ராஜா, நீங்களே அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல கேட்கற நிலைமையில அவங்க இல்ல, சரியா? அம்மா, நீங்க வேலைக்கு தானே போகணும், நடந்து போகாதீங்க, என் கூட வாங்க, நான் பைக்ல டிராவல் ராஜா, பண்றேன். நான் பாத்துக்கிறேன், வாங்கம்மா. நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த வேணாம்மா, போதுமா, பசிக்கலம்மா. சாப்பிடுமா சும்மா. ஒரு வாய் தண்ணி ஜானகி சாப்பிடுவா. இந்தா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு. குடி. சுப்ரமணி, காலையில பூஜைக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டியா? வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா? சொல்லியாச்சுப்பா. சில பொருட்கள் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அது காலையில போகும்போது வாங்கிக்கலாம்ப்பா. சரிப்பா. என்னமோ கடவுளை இப்போதான் கொஞ்சம் கருணை காட்டி கண்ணை திறந்துருக்கிறான். இது நல்லபடியாக நடந்து முன்னேற்றம் அடைஞ்சதுன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இத்தனை நாளா இவங்க தொல்லை இல்லாம இருந்தோம், இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏமா அதுக்கு பயப்படுற? அது ஒண்ணும் இல்லப்பா, ஆறுமுக அண்ணனை தேடி வந்து போலீஸ் அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க, அதுக்காக தான் அண்ணி பயப்படுறாங்க. நம்ம என்ன ஆறுமுகத்தை இங்கே மறைச்சா வச்சிருக்கோம், வந்தா வந்து விசாரிச்சுட்டு போட்டோம். நீங்க இப்ப கிளம்புங்க, நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும். ஓகேவா? வரேன் சார். சண்முகம், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சண்முகம், ஆளே அடையாளம் தெரியல. யூனிஃபார்ம்ல பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது அண்ணி. அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் ஃபோன் பண்ணல. ஆமா, நீங்க ஏன் பயந்த மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அது நீ ஊரில் இல்லாத நேரம் என்னென்னமோ நடந்து போச்சு. அப்பா, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, சித்தி பொய் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளதுலேருந்து, ஆறுமுக அண்ணன் கொலையை பண்ணிட்டு தலைமறைவா சுத்துறதுலேருந்து, இளவரசி அண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின வரைக்கும் ஒன்று விடாமல் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா. ஏன் சண்முகம், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் எந்த ஒரு விஷயத்துக்கும் வரல? ஒவ்வொரு தடவையும் நான் வரணும் தான் நினைப்பேன். ஆனால் அண்ணன் தான் நீ வர வேண்டாம், இந்த வீட்டை விட்டு சாதாரண சண்முகமா போன நீ போலீஸாக தான் மறுபடியும் இந்த வீட்டில் கால் வைக்கணும், அதுதான் அப்பாவுடைய ஆசைன்னு சொன்னாரு. அதான் வர முடியல. அப்பா, நீங்க ஆசைப்பட்டபடியே நான் போலீஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு சந்தோஷம் தானப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. மற்ற 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டாலும் ஒன்று இந்த கோலத்தில் பார்க்குறது என் மனசுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குப்பா. சண்முகம், சுப்பிரமணி என் கனவெல்லாம் நிறைவேற்றிட்டான்ப்பா. அது சரி, போஸ்டிங் எங்க போட்டிருக்காங்க? தாம்பரத்துலண்ணே. தாம்பரத்துலையா? தினமும் அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது சிரமமாச்சே. அதனால தான் நீ தாம்பரத்திலே வீடு பார்த்துருக்கேன். ஏன்பா, இங்கே எங்கேயும் போஸ்டிங் மாற்றிக்க முடியாதா? இப்போ உடனே முடியாதுப்பா, கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணாதான் மாற்ற முடியும். அப்படியா? எப்படியோப்பா, நீ வந்தது நல்ல நேரத்தில் தான் வந்திருக்க.
நாளை காலையில் உங்கள் அண்ணன் புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறான். காலையில் பூஜையெல்லாம் வச்சுருக்கோம்ப்பா. நல்ல விஷயமா சொல்றீங்க. ஆனா காலையில என்னால வர முடியாதுப்பா. ஏன்பா? கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும். சரி வா வா, உள்ள வந்து ரெஸ்ட் எடு. வா 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 உள்ள வா. வா குட்டி. ஐயோ அப்பா, என்னப்பா அது இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? அட என்னம்மா நீ சாப்பிட்டு சும்மா தானம்மா வீட்டில் உட்காந்துருக்கேன். அதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் யாரோ வந்திருக்காங்க, பாத்துட்டு வரேன். யார் நீங்க? வணக்கம்மா, என் பேர் ராமகிருஷ்ணன். அன்னை கஸ்தூரிபாய் ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து வந்திருக்கோம். ஓ அப்படியா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. ஹாய் தாத்தா. மொழி வாமா, எப்படிமா, நல்லா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹோம்ல இருக்கவங்களா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இவங்க தான் என் மம்மி, உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, உங்க மம்மி வந்திருக்கிறத பத்தி உங்க டாடி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாருமா. அப்படியா? உங்களை மாதிரியே இவரும் எனக்கு தாத்தா தான். ஓ அப்படியா, வெரி குட். கவிதா, இவங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஒரு நிமிஷம். குழந்தை உங்ககிட்ட ரொம்ப பாசமா பழகிட்டா போல இருக்க. ஆமாங்க, கவிதா கிட்ட கூட ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டா. குழந்தைங்க என்ன அப்படித்தாங்க, அம்மா பாசத்துக்காக ஏங்கின குழந்தை இல்லையா? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. வருஷா வருஷம் எங்க ஆசிரமத்துக்கு தம்பி சிவகுமார் டொனேஷன் கொடுக்கறது வழக்கம். இப்ப அவசரமா கொஞ்சம் வெளியூர் போறேன், அதனால டொனேஷனை வீட்டுல கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆமா, உங்க ஆசிரமத்துல சுமாரா எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போதைக்கு 40 பேர் தான் இருக்காங்க. இட வசதி பத்தல. கட்டடம் கட்டுறதுக்காக இப்பதான் நன்கொடை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. தம்பி 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போறேன்னு தானே சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப கொஞ்சம் பண நெருக்கடியா இருக்கு. இத உங்ககிட்ட சொல்ல தயங்கிக்கிட்டதா என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. அப்படியாம்மா? சரிம்மா, அப்ப நாங்க வர்றோம். ஐயா வர்றோம்யா. பாப்பா வர்றோம். பாப்பா பாய் தாத்தா. வர்றேங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வர்றோம். தேன்மொழியை பத்திரமா பார்த்துக்கணும். கவிதா, ஏம்மா அவங்கள்ட்ட போய் சொன்னேன்? சிவகுமார் தம்பி ஊருக்கு போகும்போது உங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனது எனக்கு தெரியும். அப்புறம் ஏம்மா 1 லட்சம் ரூபா தான் கொடுத்தாருன்னு போய் சொன்னேன்? அது ஏன்பா கேக்குறீங்க? நல்ல காரியத்துக்காக கொடுத்த அந்த பணத்துல பாதிய ஒரு அயோக்கியனுக்கு பங்கு போட வேண்டியதா போச்சு. என்னம்மா சொல்ற? அந்த பாவி சண்டாள இந்த மாதிரி பண்றானே, அவனை என்னமா பண்றது? இந்த பாருமா, நான் வெட்டியா தானே இருக்கிறேன். அவனை போய் வெட்டி கொண்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேமா? ஆத்திரப்படாதீங்கப்பா. நம்ம ஆத்திரப்பட்டு இனிமே ஒண்ணு நடக்க போறதில்ல. இதுக்கு தான் சிவகுமார் தம்பிகிட்ட சொல்லிடலான்னு சொல்றேன், நீ தான் வேண்டான்னு சொல்ற. இல்லப்பா, குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா அவர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன். வீட்டு விஷயத்துல அவனை ஏமாத்திட்டோங்கிற கோபத்தினாலதான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். பேசாம அந்த வீட்டை பழையபடி அவனுக்கே கொடுத்துட்டா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்பா. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதம்மா. ஏற்கனவே சிவகுமார் தம்பிகிட்ட நாம சொல்லாம பண்ணதுக்கு அவர் கோவப்பட்டார். அவர் மீட்டு கொடுத்த வீட்டை மறுபடியும் அவனுக்கு கொடுத்தா சிவகுமார் தம்பி என்ன நினைப்பாரு? பேசாம கார்த்திக் விஷயத்த சிவகுமார் தம்பிகிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த பிரச்சனையை எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படிமா சமாளிப்ப? தெரியலப்பா, ஆனா சமாளிச்சுதானே ஆகணும். கற்பூர ஆனந்த நீராஜனம் இரண்யபாத்திரம்
पूर्णं ददाते मदव्यो सानेते एकदा ब्रह्मणमुपहरते एकदैव यजमान आयुस्तेजो ददाते साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्टगुं राज्यं महाराजमाधिपत्यं सन्तस्त्रीरस्तो समस्तसर्वमङ्गलानि भवन्तु नित्यस्त्रीरस्तो नित्यमङ्गलानि भवन्तु सद्याः एताः आशिषः सन्तु अखण्डव्यापारेषु सर्वदा दिग्विजयाभिवृद्धिरस्तु சார் உங்க கையிலே கொடுங்க. சுப்பிரமணி வாங்கிக்கோ. வீட்டுக்கு பெரியவங்க அப்பா அவர்கிட்டயே கொடுங்க. அப்பா நான் வீட்டுக்கு பெரியவனா இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு நீ தானப்பா முதலாளி, நீயே வாங்கிக்கவா. ஆமாம்பா சுப்பிரமணி நீயே வாங்கிக்கோப்பா. இல்ல மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு என் கையில கொடுங்கப்பா. இந்த முருகா வாப்பா, கிழக்கு பக்கமா நெல்லு. இந்தப்பா இனிமே உனக்கு நல்ல நேரம் தாயா. இந்த அப்பாவோட ஆசீர்வாதமும் அந்த கடவுளோட அனுகிரகமும் உனக்கு என்னைக்கும் நிறைஞ்சிருக்கேன் ஐயா. அப்பா வாசுமாமா இதை பிடிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இதுக்கு மேலேயாவது உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் உனக்கு கூடி வரணும்ப்பா. கண்டிப்பா வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. மாமா சுப்பிரமணி நல்லா இருப்பா. இனி மேலும் மேலும் உனக்கு நல்ல வளர்ச்சிதான்பா. அண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் சுப்பிரமணி. Thank you சார். கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணுங்க. அம்மா எனக்கு வேணும். உனக்கு இல்ல. முதல்ல குழந்தையை கொடு. வாங்கிக்க. ஹாய் சித்தப்பா. சித்தப்பா சாமி குட்டி. ஏய் யாரடி உனக்கு சித்தப்பா? அம்மா ஏம்மா சித்தப்பாவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க? ஏய் திரும்ப திரும்ப சித்தப்பா சித்தப்பான்னு சொன்ன அவ்வளவுதான். அன்னைக்கு நீ ஹாஸ்பிடல்ல அவ்வளவு தூரம் கூப்பிட திரும்பி பார்க்காம போனா அவன் உனக்கு சித்தப்பாவா? இன்னொரு தடவை சித்தப்பான்னு சொன்ன நான் இழுத்து வச்சு சூடு போட்டுருவ சொல்லிட்டேன். என்ன நீ குழந்தைகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு? யாருடா உனக்கு அண்ணி? நீ என்ன என் புருஷன் கூட ஓட்டிட்டு போறியா? வாடிங்க. ஜானகி என்னம்மா நீ? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லி புள்ள தேடி வந்திருக்குது, அவனை போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. பின்ன என்ன மாமா, இவனும் இவன் அம்மாவும் பண்ண காரியத்துக்கு கோவப்படாம சந்தோஷப்பட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா? நீங்களும் சுப்பிரமணியம் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு போய் சொன்னப்ப என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்தினாங்க. வீட்டுக்கு வந்து நீங்களே புலம்புனீங்களே, இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இப்ப எதுக்கு இவங்க வந்திருக்கான்? ஏமா ராஜேஸ்வரி குணம் தான் நமக்கு தெரியுமே, பாவம் செலியும் அதுக்கு என்ன பண்ணுவான். நீ வாப்பா. இல்ல மாமா, இவ இங்க இருக்க கூடாது. இவனாலையும் உங்க அம்மாவாலையும் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என்னதான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் துக்கம் விசாரிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? சுப்பிரமணிய ஆளை வச்சு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளினாங்க. இந்த சரி எப்ப மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நம்ம தொழில் தொடங்குறோம், அது நல்லபடியா வரணும்னு வாழ்த்துறதுக்கா வந்திருக்கான். இல்ல மாமா, நம்ம தொழில் வளரவே கூடாது, காலம் பூரா நம்ம கஷ்டப்படணும்னு கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான். இவங்க அம்மாக்காரி இவனை வேவு பாக்குறதுக்காக இங்க அனுப்பியிருப்பான். இவ காத்து பட்டா கூட நமக்கு நல்லது நடக்காது மாமா. முதல்ல இவனை இங்க போ சொல்லுங்க. ஜானகி செலியா நம்ம வீட்லயே வளர்ந்த புள்ளம்மா, அவங்க கூட உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதான் மாமா பேசுறேன். ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு குழந்தை அவ்வளவு தூரம் கூப்பிடறப்ப திரும்பியே பார்க்காம போனான்ல, இவன் நன்றி கட்டவன் மாமா. ஜானகி வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசாதம்மா. செழியனை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? மாமா அவங்க என் மேல இருக்க பழைய கோவத்துல பேசுறாங்க மாமா, விடுங்க பேசட்டும். ஜானகி வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறதாமா முறை. நம்ம போய் கூப்பிட்டோம், வந்திருக்கான், வந்து இருந்துட்டு போட்டுமே. இல்ல மாமா, அப்படி உங்களுக்கு அவன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அவன் உங்க கூடவே இருக்கட்டும். நானும் என் குழந்தைய வெளியில போயிடுவேன். என்னம்மா நீ? வேணா போயிருப்பா, என்னால இவங்க இங்க இருந்து போக வேண்டாம். இது உங்க குடும்ப விசேஷம். ஆறுமுகண்ணனும் இங்க இல்லை, அண்ணியும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது.
நான் போறேன். சரியா? வாங்கக்கா. வாமா மாலா. ஜுரம் எப்படிமா இருக்கு? ஜுரம் அப்பப்போ விட்டு விட்டு வருதுமா. என்னென்னமோ டெஸ்ட் எடுத்தாங்கம்மா. இப்பதான் புதுசா என்னென்னமோ ஜுரம் வருதே, அதனால டெஸ்ட் பண்ணி தான் ஊசி போடுவாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் எங்க? இல்லக்கா, இங்கதான் இருந்தா. இப்பதான் டெஸ்ட் ரிசல்ட் வாங்க போயிருக்கா. ஓ, என்னம்மா நல்லா இருக்கியா நீ? நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் என்னை பற்றி மேடம் கிட்ட சொல்லலைன்னா மறுபடியும் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது. நானே உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நாங்க என்னம்மா பெருசா பண்ணிட்டோம்? உண்மையை சொன்னோம், அவ்வளவுதானே. நாங்க நடந்ததை சொன்னதும் தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்ட அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் அன்னைக்கு இளவரசி தப்பு பண்ண வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு புரிய வைக்காம இருந்திருந்தா ஒரு நிரபராதியை தண்டிச்ச பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். எப்படியோ இளவரசியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கு. அம்மா, என்னாச்சு? அம்மா, இளவரசி என்னம்மா? யாரையாவது கூப்பிடுமா? ஒண்ணும் இல்ல. அம்மா, கொஞ்சம் இருங்க. நர்ஸ், நர்ஸ், என்ன மேடம்? கொஞ்சம் இங்க வாங்க. வாங்க. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா, இங்க இருங்க, பதட்டப்படாதீங்க, டாக்டர் வர சொல்றேன். என்ன ஏன்டியாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, மாத்திரை சாப்பிட்டு உடனே ஜூஸை குடிச்சாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டாக்டர் வந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் தொடமா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மா, மா நில்லுமா. என்னம்மா இது? என்ன வேலை பண்ற? இதெல்லாம் உனக்கு தேவையா? வேண்டாம்மா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலம்மா. ஏப்பா, இந்த பொண்ணு என்னமோ கேக்குது, எனக்கு ஒண்ணும் புரியல, என்னன்னு கேளு. என்ன மேடம், என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க. அக்கா, வாடி, உட்காரு. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. அம்மாவும் காளியும் மகளிர் சுய உதவி குழுல லோன் கொடுக்குறாங்களாம், அது விஷயமா போயிருக்காங்க. பூக்கடை வியாபாரத்தை நான் தான் பார்த்துக்கிட்டேன். கம்பெனி பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்ததாக்கா? நடந்தது. கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையேக்கா. தப்பா எடுத்துக்காத கையில. அம்மா பண்ணிட்டு போன பிரச்சனையில மாமா ரொம்ப கோவத்துல இருந்தாரு. அதான்
எதுக்கு பிரச்சனைன்னு கூப்பிடல. சரி விடுக்கா, மாமா எப்படியோ நல்லபடியா பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் தான் உன்கிட்ட மாமா கிட்ட கேட்காதன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அம்மா பேச்சை கேட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ண? இல்ல கையில, அம்மா சொல்லும்போது எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருந்தது. ஆனா யோசிச்சு பாக்குறப்ப அம்மா சொன்னதுதான் சரின்னு. அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? அக்கா இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாக்கா, இந்தா குடி, வாய கொப்பளி. தண்ணி குடி குடி. என்னக்கா என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு வாந்தி எடுக்கிற? இந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி குடி. என்னக்கா ஆச்சு? ஏன் யோசிச்சுட்டு இருக்க? உடம்புக்கு என்ன? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னக்கா இது? உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கேன்ற. இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க, அப்படி என்னதான் சாப்பிட்ட? என்னால எதுவும் சாப்பிட முடியல. சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல வேணாம். எதனால இந்த வாந்திங்கிறது எனக்கே நல்லா தெரியும். உனக்கே தெரியுமா? என்னக்கா சொல்ற? ஆமா கயல், நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். என்னக்கா சொல்ற? மாமா கொலை கேஸ்ல தலைமறைவா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி? இல்ல கயல், மாமா அப்பப்ப யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாரு. ஆமா, ஆறுமுக மாமா வந்துட்டு போறது சுப்பிரமணிய மாமாக்கு தெரியுமா? ஆரம்பத்துல தெரியாது. அப்புறம் ஒரு நாள் கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம். உடனே போலீஸ்ல சரண்டர் ஆயிடு அது இதுன்னு சொல்லி சொன்னாரு. நான் தான் குழந்தை மேல சத்தியம் வாங்கி சுப்பிரமணிய கட்டி போட்டுட்டேன். மாமா வாயை அடிச்சுட்ட சரி, இன்னும் கொஞ்ச நாள் உன் வயிறு காட்டி கொடுத்துருமே. இந்த ஊருக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ பதில் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே இளவரசி அம்மாவும் தங்கச்சியும் சொன்ன மாதிரி உனக்கு சுப்பிரமணிய மாமாக்கும் தப்பான சம்பந்தம் இருக்குன்னு இந்த ஊர் பேசாதா? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கயல். பேசாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அபார்ஷன் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஐயோ வேணாக்கா, அது மகா பாவம். நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு அந்த சிசுக்கு தண்டனை கொடுக்குறீங்களே, இது நியாயமா? தப்புதான். என்ன என்ன பண்ண சொல்ற? இந்த விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது. வெளியில தெரியறதுக்கு முன்னாடி கலைச்சிடுறதா நல்லது. அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அவசரப்படாதக்கா. எப்படியும் விஷயம் வெளியே தெரியறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும். அதுக்குள்ள நம்ம பொறுமையா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இல்ல கயல், இதை விட்டா பிரச்சனை எல்லாருக்குமே அதிகமாயிடும். நீ என் கூட ஹாஸ்பிட்டல் வா, கலைச்சிடலாம். ஐயோ சொன்னா கேளுக்கா, அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா அவகாசம் எடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். சரி, கவலைப்படாத. கீழே போய் ரெஸ்ட் எடு. பொறுமையா யோசிச்சு என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாத்து.
என்ன லீலா, எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? சாரி லீலா, வர வழியில் பயங்கர டிராஃபிக், அதான் லேட் ஆகிடுச்சு. எப்பவும் நான் தான் உனக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி என்னடாண்ணா எனக்கு முன்னாடியே நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. நல்ல மாற்றம் தான். உன்கிட்ட பேசி முக்கியமான முடிவெடுக்கணும் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீல ஒரு மாதிரி பேசுகிற? என் மேலே கோவமா? ஓ, அன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டேனே, அதனால் கோவமா? இல்லை அந்த ஐஸ்கிரீம் மேட்டரில் நான் கோச்சிக்கிட்டேன்னு நினச்சியா? ஏய், இதுக்கு போய் நான் கோப்பிடுவேனா? நீ என் உயிர்றா. நடிக்காத கிருஷ்ணா. என்ன லீலா சொல்ற? நான் நடிக்கிறேனா? ஆமா, நீ என் கூட பேசினது, பழகினது, எனக்காக உருகினது, என் காலேஜ் வாசல் எனக்காக காத்திருந்தது, என்னோட சந்தோஷம், துக்கம், ஆசை எல்லாமே நீதான். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னது அத்தனையும் போய். எல்லாமே நடிப்பு, வேஷம். லீலா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? ஓ, நான் லேட்டாக வந்துட்டேங்கிறதுக்காக என்னை பயமுறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற, கரெக்டா? என் மேலே கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிற, அப்படி தானே? நடிக்கிறது நான் இல்ல, நீ. அன்னைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நீ எங்க இருந்த? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. லீலா, அதான் அன்னைக்கே சொன்னனே, ஒரு ஹோட்டலில் மீட்டிங்கில் இருந்தேன்னு. இல்ல, அப்ப நீ ரோட்டோரத்துல ஒரு பொண்ணு பைக்ல உட்கார வச்சுட்டு என்கிட்ட பேசுன. லீலா, என்ன லீலா, என்னென்னமோ சொல்ற? நான் ஒண்ணு இல்லாதத பொல்லாதத சொல்லல, வேற யாரோ பார்த்து என்கிட்ட வந்து சொன்னதையும் நான் சொல்லல. நீ ஒரு பொண்ணோட பைக்ல உட்கார்ந்துட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். லீலா, அது வந்து நான் என்ன இறைச்சலா இருக்குன்னு கேட்டதுக்கு சிக்னல் கிடைக்கல, ஜன்னலை திறந்து வச்சு பேசுறேன்னு போய் சொல்ற. லீலா, என்ன முழுசா சொல்ல விடு. ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்தது? வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இந்த மாதிரி பைக்ல போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட நீ இப்ப சொல்றத நான் நம்புவேன். நீ தான் கிரிமினலா யோசிச்சு பதில் சொல்றியே, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு. அந்த ஐஸ்கிரீம் மேட்டர் மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் ஒரு ரூமுக்கு வந்தப்ப கூட நீ என்கிட்ட வரம்பு மீறி தான் நடந்துக்கிட்ட. சோ உன்னோட எண்ணமே வேற. நீ என் மனசை காதலிக்கல, என் உடம்பதான் காதலிக்கிறங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ லீலா, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேணாம், இதுக்கு மேலேயும் உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் மேட்டர்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல வெறும் வார்த்தைக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா இப்ப என் முழு மனசோட சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் உன்னை பார்த்தது, பேசினது, பழகினது எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறேன். இனிமே என் வாழ்க்கையில கிராஸ் பண்ணாத. செங்குட்டுவா, நீ சொன்ன நேரத்துக்கு கில்லி மாதிரி வந்துட்டேயா? சார், நான் சொல்லல மிஸ்டர் செலியன், இவர் தான் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சின்ன வயசா இருக்கிறீங்க, ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. உங்க சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். முதல்ல இதை ஆரம்பிச்சிருவோம். இதை சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம். இல்லை சார், எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி பழக்கம் இல்லை. இப்போ பழகிங்க. சாரி சார், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்பு நினைக்கிறோன்னா அது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாம். இந்த காலத்தில் தண்ணி அடிக்கிறது சர்வ சாதாரணமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. ப்ளீஸ் சார், என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்ன செலியன், எப்படி கம்பெனி கொடுக்கணுங்கிற மேனஸே உங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நமக்குள்ள பிசினஸ் டீல் வைக்க முடியும்? செலியன், பிடிவாதம் பிடிக்காதீங்க, கிளாஸை பிடிங்க. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு டீலர்ஷிப் கிடைக்கும்? கிளாஸை பிடிங்க. இந்த கிளாஸை பிடிச்சாதான் அந்த டீலர்ஷிப் எனக்கு கிடைக்கும்னா அப்படிப்பட்ட டீலர்ஷிப்பே எனக்கு வேண்டாம். அது என் கால் தூசி சமம். மீனா, அம்மா வராங்க, நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு எப்படியாவது சாப்பிட வச்சிருக்கா? எங்க இங்க இருந்து அடுப்ப காணோம். ஐயோ,
என்னடி அடுப்பு பாத்திரம் எங்க போச்சு எங்க போச்சுன்னு கேக்குறேன். நீங்க ஒண்ணு சமைக்க வேண்டாம், நாங்க சமைச்சு வச்சிருக்கோம், போய் சாப்பிடுங்க. என்னது நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறதா? ஏன் எனக்கு கை கால் நல்லா இல்ல? நான் சம்பாதிக்கிறேன், சமைச்சு சாப்பிடுங்க, எனக்கு தெரியும் போதுமா? என்ன புரிஞ்சுக்கோமா. ஹாஸ்பிடல்ல அந்த நர்ஸ் ஒன்னு அப்படி அதிகாரம் பண்ணப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னடி பேசுற? நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு மேல இருக்கவங்க உன்னை அதிகாரம் பண்றது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். ஏமா நம்ம இருக்கிறது 3 பேர், நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன். இந்த நிலைமையில நீங்க ஆஸ்பத்திரியில போய் ஆய வேலை பார்த்து கிளீன் பண்ணிட்டு இருந்தா நம்ம சொந்தக்காரங்களை யாராவது பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்களா? ஓஹோ, அப்ப சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாரா பார்த்துட்டா உங்களை கேவலமா நினைப்பாங்கன்னு தான் அக்காவும் தங்கச்சிமா மாறி மாறி என்ன வேலைக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? வயசான காலத்துல வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிற அக்கறையில சொல்லல, அப்படிதானே? என்னம்மா, நான் யதார்த்தமா சொன்னதை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுரே. இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறது உங்களுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்றீங்க, நாளைக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட கேவலமா நினைப்பீங்க, அப்படிதானே? நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதான் இளவரசி சுப்பிரமணியம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களே, இனி உன் பாடு ஜாலி தானே? அப்பா, குடும்ப பொண்ணா இருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவாளா? இத பாரு, இனி ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னால நிக்காத, போ வெளியே. நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆசிரமத்துக்கு கொடுத்தியா இல்லையா? அது வந்துங்க 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தியா? மீதி 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ண? உங்க மசாலா பாக்கெட்டோட இலவச இணைப்பா எங்க அப்பள பாக்கெட்டை கொடுக்கறத பத்தி பேச எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், இவர்தான் விஷ்ணு ஃபுட்ஸோட ஓனர். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.